அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபை கோவை திருமணத்தின் மூலமாக வருகின்ற மே மாதம் 2ஆம் தேதி ரேஸ்கோர்ஸ் உள்ள சிஎஸ்ஐ ஆல் சோல்ஸ் திருச்சபையினுடைய பாரிஷ் ஹாலிலே அங்க இருக்கின்ற மண்டபத்திலே சிஎஸ்ஐ எடு கனெக்ட் 2026 என்ற மாபெரும் ஒரு கல்வி நிகழ்வை நாங்கள் நடத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய நோக்கம் என்னவென்றால், இப்பொழுது பள்ளி படிப்பை முடிக்கின்ற மாணவர்கள் எதிர்காலத்திலே தங்களுடைய வாழ்வை சிறப்பாக நடத்துவதற்கு எந்த விதமான படிப்பை படிக்க வேண்டும், அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த படிப்பானது எதிர்காலத்திலே அவர்களுக்கு எந்த விதமான நன்மை தரும் என்பதை அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வழிகாட்டி ஒரு ஈவெண்டாக அது இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை சிஎஸ்ஐ நிறுவனத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற முதல் நிகழ்வு இது. இதிலே கிட்டத்தட்ட 40க்கு மேலாக இருக்கின்ற கோவை பட்டணத்தில் இருக்கின்ற முன்னணி கல்வி நிறுவனங்கள் அவர்களுடைய ஸ்டால்ஸை வைக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்திலே நீங்கள் வருவீர்கள் என்றால் கோவை பட்டணத்தில் இருக்கின்ற எல்லா முன்னணி கல்லூரிகளும் அவர்கள் வழங்குகிற பட்டங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த நாளிலே சிறப்பு பேச்சாளராக டாக்டர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள் வர இருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் அவர்கள் கல்வி விழிப்புணர்வு சொற்பொழிவை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த நாளிலே மாணவர்களோடும் பெற்றோரோடும் உரையாற்ற இருக்கின்றார்கள், வழிகாட்டுதலை தர இருக்கின்றார்கள். எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தால் எந்த கோர்ஸை நாம் சேரலாம் என்று சொல்லி அவர்கள் தெளிவாக விளக்கம் கொடுக்க இருக்கின்றார்கள். எனவே இந்த சிஎஸ்ஐ எடு கனெக்ட் 2026 உங்களுடைய எதிர்காலத்திற்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் அந்த நாளிலே சரியாக 10 மணிக்கு சிஎஸ்ஐ ஆல் சோல் சர்ச் ரேஸ்கோர்ஸ் இருக்கிற மண்டபத்திலே வந்து கூடுங்கள். நிச்சயமாகவே அந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையை உண்டாக்குகின்ற நாள். சிறப்பான ஒரு நிகழ்வை உங்களுக்காக நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டோம். அனைவரும் வாருங்கள். பெற்றோர்களை அழைக்கின்றேன், உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். அதே போல் கல்வி நிறுவனங்களை நாங்கள் அழைக்கின்றோம், உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.